ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போறாங்க அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியால வந்திருந்தாலும் அதையெல்லாம் நம்பாம நம்பிக்கையோட இருந்த நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக மட்டுமே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமா வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொன்னாலும் நல்ல பையனா இருந்த ஜெயம் ரவியும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரே அப்படிங்கறதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப இந்த விவாகரத்துக்கு காரணம் ஜெயம் ரவியோட மாமியார், அதாவது ஆர்த்தியோட அம்மா சுஜாதாவுக்கு சங்கரோட தயாரிப்புல ஜெயம் ரவி 3 படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்த படத்துக்கு ஜெயம் ரவி 25 கோடி சம்பளமா கேட்டதாகவும், அந்த 25 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இனியும் மார்க்கெட் இல்லை அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லி அந்த படத்தை நிறுத்திட்டதாகவும் சொல்றாங்க. இது தொடர்பா ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நடுவுல வாக்குவாதம் நடந்து ஈகோவாயி அந்த ஈகோ சண்டையா மாறி கடைசியில விவாகரத்துல முடிஞ்சதாகவும் சொல்றாங்க. இது இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்க, இவங்க பிரிவுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் கூட ஒரு செல்ஃபி எடுத்தது அவ்வளவு பெரிய கொலக்குத்தமாயா, இந்த டைம்ல போய் தனுஷ் கூட செல்ஃபி எடுத்த போட்டோவை எல்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போற போக்க பார்த்தா இவங்க போட்டு உண்மையாவே மக்களும் இதுதான் தனுஷ் தான் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்றாங்க. ஒருவேளை தனுஷ் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆபீஸ் போட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தான் விட்டுட்டு இருக்காரோ, இதுல எது உண்மை எது பொய் அப்படின்லாம் நமக்கு தெரியாதுப்பா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இது மாதிரி சினிமா கிசு கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது மட்டும்தான்.